பணத்தில பங்கு வேறு எனக்கும். அருமையான கூட்டம். போதும் போதும் போதும். இந்த வந்துட்டு நாடகத்தை கிடக்க பாப்போ தம்பி மடுவு அல்லுதடா. ஏன்னா 8 மணிக்கு ஆரம்பிக்கிறது இது ஃபர்ஸ்ட் டைம். டவுனில் சொல்ல வரேன். 10 மணிக்கு நாடகம் பண்ணி எல்லா பேரும் லேட்டாக வருவாங்க. ஆனால் கொஞ்சம் கூட்டத்து இருக்கிறதோட நம்ம நாகரிகமாக முடிச்சுட்டு போகிறது நல்லது. கூட்டம் அதிகமாகி போச்சுன்னா அப்புறம் செல்ல காணா, பேண்ட்டை காணா, சாவியை காணாமட்டு வருவாங்க. வாங்க இப்போ விழா கமிட்டி மேலே வாங்க. விழா கமிட்டி மாலை ஓடணுமா? இங்கே நடிகர்களுக்கு மேலே வாங்க. நாங்கள் நடிகர் தான். அப்போ அதே ஒரு ஆள் வர சொல்லுங்க. எங்களுக்கே பயந்து எனக்கு நடிகர். பொம்பளையாலே காணா. இவ்வளோதானா பொம்பளையாளுங்க? இங்கே பிடி பார்ல போயிடுச்சுல. என்னது இடியப்போ வைக்கவா? வாத்தா இங்கே வந்து படுவேன். கொசு வச்சு பொருத்தி விட்டு காலாமிக்க விட்றேன். அந்த வேலை பார்ப்பேன். வாத்தா காலாமிக்க விட்றேன். ஆத்தா எங்கள் ஆத்தா பொண்ணு ஒரு காலத்தில் வண்டி ஏற்றி வருவாங்க. ஆமாம், இது இப்போ இது வண்டி ஏற்றி ஆஸ்பத்திரிக்கு போகுது. இவரங்க மேடையில் சிரிப்பு நடிகராக தோண்டி நடிக்கும் திரைப்பட நடிகர் அண்ணன் MKR அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். நன்றி நன்றி. இந்த கைதட்டு தான் எனக்கு வந்து மருந்து. கருப்பசாமி அவர்கள், அவர் தான் பெட்டி தூக்குறவர். மணிவேல் மொட்டனார் தம்பி மருது சுகர் அகரம் மருதுக்கு மாலை. என் மாலையை கூட போடுறேன். மலர் மாலை நோத்து எங்களை கௌரவப்படுத்திய வேலை பணங்காடி என் அன்பு உறவுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. சரி, நீங்கள் உட்காந்து நாடகம் பாருங்க. இப்போ நாங்கள் நாடகம் நடிக்கிறோம். ரூபாய் இந்தா 4 மாலையும் தண்ணி தெளிச்சு வைக்கடா. காலையில் 25 ரூபாய்க்கு விற்கலாம்டா. புழைக்க கற்றுக்கங்கடா. இந்த கண்ணாடியை பிடிங்க. ஹலோ தம்பி, எக்கோ இருக்கா தம்பி? என்ன இங்கே இருக்கியாப்பா? நான் அவனே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த கடையை. இது ஃபேன்சி. இங்கே இருக்கு அருமையான மைச்செட்டு. உண்மையிலேயே கார்த்திக், வாகைக்குளம் கார்த்திக், வாழ்த்துக்கள் ப்ரோ. டவுனில் இந்த அளவுக்கு ஒரு மைசெட்டு போட்டிருக்காப்லன்னா அப்போ அந்த அளவுக்கு பர்மிஷன் வாங்கியிருப்பேன். ஹலோ அன்னை தந்தை தான் வணங்கி மேல பணங்காடி அருமை நல்ல 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 வந்திருக்கும் சபை வணங்கி மேல பணங்காடி கிராமத்தில் என் கட்டழகி நமக்கு முத்துமாரி குடியிருக்கா குங்கும பொட்டழகி. நமக்கு முத்துமாரி குடியிருக்கா குங்கும பொட்டழகி. அவள் அன்னை என்று நான் வணங்கி பணங்காடி கிராமத்திலே
காக்க வேணும் ஏலேல மாமா கலப்பைய ஓட்டிக்கிட்டு காடு வய உலக வேணும் மச்சான் காடு வய உலக வேணும் கலப்பைய ஓட்டிக்கிட்டு காடு வய உலக வேணும் மச்சான் காடு வய உலக வேணும் கலப்பைய பூட்டிக்கிட்டு காடு வய போறவரே மச்சான் காடு வய போறவரே போறவரே விவசாயத்தை காக்க வேணும் என் சாமி காக்க வேணும் ஏன் சாமி விவசாயத்தை காக்க வேணும் என் சாமி நம்ம அரிசிக்கு கைய எந்த வேணாம் எழில மாமா ஏலோ 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 ஏலேலோ ஏலேல மாமா ஏலேலோ ஏலேல மாமா ஏலேலோ ஏலோ எழிலோ எழில மாமா எழிலோ இந்த பிள்ளை ஓடிக்கிட்டே தெரியுது யாரும் இல்லை ஒரு அரை அரைஞ்சுருவேன் ஏன் பிள்ளைய விடாதுண்ணே கூட்டத்தில் தொலைஞ்சு போயிடணும் கூட்டம் 12,000 பேர் உட்காந்துருக்கும் போது தொலைஞ்சு போச்சுன்னா என்ன சொல்லக்கூடாது பேர் அன்பு கொண்ட எக்கோ வேணாம் என் புத்துரு இந்த நாய் யாருதுப்பா அதை கொண்டு போய் இனப்பறக்க கற்று விட்றான் இப்போ பர்ஃபார்மன்ஸ் தம்பி லாடன் அந்த பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலே ஏலே இந்த பிள்ளை எதுக்குடா ஓடிக்கிட்டு இருக்கு எதையும் குட்டையை ரொட்டியை மறந்து வச்சுட்டு வந்துருச்சா தம்பி நீங்கள் போங்க தம்பி பெரிய செமிந்தார் இவர் அங்கே போய் உட்காரு நாளைக்கு பள்ளிக்கூடம் லீவ் ஓடுறதுக்கு வந்துட்டாங்க இப்படி முழிச்சு பார்த்தா நாளைக்கு அம்மா அப்பாவும் பள்ளிக்கூடம் போக வேணாம் சாமி நைட்டு பூரா கண்ணு முழிச்சுன்னு படுக்க போட்டுருவாங்கன்னு பிளான் போடுறாங்க அந்த மாடியில் இருக்க ஐயா விழா கமிட்டி இந்த மாடியில் இருக்க அந்த தம்பியில் பூரா இறக்குங்க அவங்க வாட்டுக்கு ஆர்வத்தில் டான்ஸ் வரும்போது கூச்சாலும் குதிப்பாங்க நாடகம் கெட்டு போகும் நான் வேறு 70 பேர்த்த கூட்டு வந்திருக்கேன் ஒருத்தனுக்கு வடை வாங்கி கொடுத்தாலும் 300 ரூபாயை தாண்டிடும் இந்த பாண்டிலாம் 20 வடை தம்பியா அதில் என் மாப்பிள்ளை குருமாரியெல்லாம் வடையை திண்டு விட்டு கேட்பார் என்னையே இல்லையே வடையில் அப்படின்னு பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் பாச உறவுகளே பசித்தோருக்கு உணவு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அலோ 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 எக்கோ வேணாம் இங்கே இன்னர் வை எங்கேயோ கேட்குது என் வீர தமிழர்களே என் வீர தமிழச்சிகளே எக்கோ கட் பண்ணு பட்டணம் தெரியாம தேடிக்கிட்டு இருக்கான்டா தம்பி எக்கோ வேணாமடா என் தம்பி சித்தி மயந்தேன் தங்கா தங்கா அங்கிட்டு கேட்குது சாமி நல்லா வச்சேன் எவன் கண்ணு வட்டுச்சோ இன்னொரு போட்டு விடுச்சிங்க அவுட்ரு போனா சாமி 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 நல்லா இருப்படா நல்லா இருப்ப உன் கைக்கு ஒரு லூப்பு தரேன் சோப்பு தரேன் உங்கள் அத்தனை பேருக்கும் 8 o'clock நல்வாழ்த்துக்கள் அவ்வளோ முடிஞ்சு நாடகம் அட என்னடா எக்கோ எங்கேயே இருக்குது ஹலோ தம்பி அவனை வீட்டுக்கு போக சொல்கிறான் இன்னொரு ஆஃப் ஆயிடுச்சு மொத்தமாக ஆஃப் பண்ணுவேன் நான் போய் மார்த்தால டீ சாப்பிட்டு வரேன் நாடகம் வள்ளிதர்ம நாடகம் வள்ளிதர்ம நாடகத்தை ஏன் 8 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா மேலே பணங்காடி இந்த கிராமத்தார்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அவங்க சொன்ன ஒரே வார்த்தை சின்ன குழந்தையிலேருந்து தாய்மார்கள்லேருந்து வேலைக்கு போகிறவங்க எல்லாரும் பார்ப்பாங்க அவங்க தூக்கத்துக்கு இடையூறு இல்லாமல் இந்த நாடகத்தை பார்த்துருப்போன்னு சொன்ன இந்த மேலே பணங்காடி கிராமத்தார்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அங்கே தான் இதை எந்த ஊர்லேயும் சொன்னதில்லப்பா இன்னும் அடுத்த வருஷம்லாம் நான் மதியம் 2 மணிக்கெல்லாம் நாடகம் ஆரம்பிப்பேன் வெயிலில் தாயில் சூதுலாம் எரிஞ்சு ஓடட்டு ரொம்ப கதை நான் வெயிலில் தீ பூக்கள் இறங்குவேன் வானே 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 வாங்க வாங்க வந்து உட்காருங்க இன்னைக்கு 8 மணினாலதான் எல்லாத்தையும் உட்கார சொல்றேன் 10 மணி இருந்துச்சுன்னா ஆளுக்கு புளிய மரத்தில் போய் தொங்குன்றேன் இடம் கிடைக்காது வேப்ப மரத்தில் ஏறுவாங்க புளிய மரத்தில் ஏறுவாங்க அன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் லைனில் ஏறிட்டேன் அப்புறம் டான்ஸ் பார்த்து அமர்த்தி அது கரண்ட் அடிச்சு பிறந்த வந்தேன் அகர ஆரம்பம் அதே கலரு நாடகம் வள்ளிதர்ம நாடகம் இது யாருக்கு தெரியாதுன்றீங்களே இந்த வள்ளிதர்ம நாடகத்தில் எத்தனை ராசவாட்டை பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வர்ற ராசவாட்டை பார்த்தீங்கன்னா சைனா எங்கேன்னே ஏய் ராஜபாட்டு சைனா வள்ளி கோயம்புத்தூர் அடுத்து லண்டன்ல இருந்து நாரதர் வர்றாரு கண்டிப்பா பாஸ்போர்ட் இருக்கு அவங்க பொண்டாட்டி போட்டா ஓட்டிவிட்டேன் அப்புறம் என்னாச்சு திருப்பி அந்த ஊருக்கு அனுப்பி விட்டாங்க இந்த நாடக கலை மட்டும் கிடையாது
தமிழகத்துல என்னத்தான் இங்கிருந்து இப்படி பாக்குற போத்தா எங்க இருந்து கம்பிக்குள்ள காலை விட்டு பாக்குற என் நிலமா இந்த அளவுக்கு ஆயிடுச்சு இந்த வாரு இடம் கிடைக்காம இங்க வாரு இன்னும் பாதி பொம்பளை ஆளுகெல்லாம் வரல 100 நாள் வேலைக்கு போனதுக்கு காலு கடுக்குன்னு படுத்துருச்சு 10 மணின்னு நினைச்சுதான் கூட்டம் வரல அதுக்குள்ள இப்ப கூட்டம் சேர்ந்துறேன் அங்க நிக்கிறேன் எங்க அண்ணன் தம்பியெல்லாம் ஏன் இங்க நிக்கிறிய இங்க வாங்க இல்ல இந்த போண்டா போட சொல்லு டான்ஸ போட்டு ஆளுக்கு 2 கொடுத்து விடுங்க வள்ளிதனமா நாடக கலை மட்டும் கிடையாது நாடக கலை மட்டும் கிடையாது ப்ரோ ஆமா இங்க வந்தீங்கன்னா மைனா கொஞ்சம் கதை சொல்லுவேன் மைனாவுக்கு சோறு வைக்கிறேன்னு நேத்தியான்னு சொன்னேன் இப்ப எத்தனை பேர் சோறு வச்சாங்களோ யானை கதை சொன்னேன் ரொம்ப வலிக்குதான் மெதுவா செய்ய வேண்டும் ஆமா பூரா மெதுவா தேய்ச்சிக்கிறாங்க இப்ப மைனா அடுத்து வந்து இது சொல்ல போறேன் விளாங்கு நீக்குறோ சொல்லவா தமிழகத்தில் உள்ள அத்தனை கலைகளையும் வாழ வைத்து தானும் உழைத்து வாழக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேர் பொறுப்பாதங்களை எம்கேஆர் வணங்குறேன் ஏன் கைதட்டலாமே உங்க வீட்டு முதல்ல போதோ மயிரலாம் கைதட்டு தானே உங்க மேல எரிச்சல் தான் இருக்கு எனக்கு அண்ணன் தம்பின்னு உரிமையோட சொல்ற ஒரே பாப்புன்னு எம்கேஆர் தான் போலியா நடிக்க தெரியாது எனக்கு உண்மையான பாசம் உண்மையான அன்பு ஏன்ட்ட இருக்கு எங்க அண்ணன் தம்பிகிட்ட இருக்கு அவதானே நீங்க பூரா என் சொந்தங்க தான் பிறந்த அம்மாவோட வயிறு நீ வாழ்ற ஊருந்தே வேற பூரா பெரியப்பு மைங்க சித்தப்பு மைங்க சொத்துக்கு வந்துடணுமா அடிச்சு பாஞ்சு காத்த கடிச்சு ஐயா ஒழுங்க வரிசையை உட்கார சொல்லுங்க அவங்களுக்கு சாக்கு போட்டி வச்சு விடுங்க அந்த 10 பேருக்கு சாக்கு போட்டி வைங்க இவங்களுக்கு தண்ணி நிரப்பது வைங்க ஒரு பாட்டு பாடிக்கிறோம் டிஸ்டர்ப் லாங் ஹலோ தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ஆமெல்லாம் சொல்ல வேணாம் வாத்தியாரே அப்புறம் வாங்கி பாடுங்க ஆமலே முடிச்சுக்கிருவி ஆமா வேணாம் புதுசா இது டால்பின் போடுங்க சரி எதுல விட்டேன் வாயில அதுதான் திவ்யம் தென்பாண்டி ஆனா வேண்டு மேலம் கட்டும் போது நல்லா படிச்சியடா இனிமே நீ நாடத்துக்கு வராதா நீ படிச்சு ராசபாட்டு வேலுக்கிட்ட போய் நெஞ்சில ஊத்திட்டு படுத்துக்கிறாங்க உன் சாரிதான் அவனை போட்டு அமுக்குதான் என்ன வழக்கம் அதெல்லாம் தம்பி 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 சோட வாங்க தம்பி மைக்கு தூக்கிட்டு போறீங்களா காதை கட்டி அடிச்சு போய் ஓடி போயிரு தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம் ஏ தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம் தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் அடுத்திருக்காரு பேய்க்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம் அக்கினி சிறகடிச்சு ஆனா ஆட்களையே உடைந்து காட்டி
அப்துல் கலாம் ஐயா பாடினவொடனே கைதட்டு என் காதையே கிழிஞ்சிருச்சே. தமிழ் பற்றும் தேசப்பற்றும் ஒரு மனிதனுக்கு வேண்டும். இந்தியா நேற்று ஜெயிச்சது காரணமே நான் தான். ஆமா, நான் தானடா விபூதி ஓட்டு விட்டேன் இங்கிலாந்துக்கு. நேற்று விளையாண்டது இங்கிலாந்தா? அதான் நியூசிலாந்து. இங்கிலாந்துக்கு போட்டு விட்டு அரையிறுதி நியூசிலாந்து. தம்பி காட்டு கொடுக்கணும்னா இன்னும் சரியா. ஆனா இந்த கூட்டத்தில் அந்த பாப்கார்ன் விற்கிறார், அவருக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வியாபாரம் ஓடின மாதிரிதான். வியாபாரம் பார்க்குற ஆளு கூட்டத்தில் வந்து பார்த்துருக்கேன். பாக்ஸுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கே. என்ன போன வருஷம் வாங்குற பாப்கார்னா? ஏன் அதுக்கு பேர் பாப்கார்ன்? ஏன் பார்த்துட்டு வாங்காம நின்றுக்குறாங்க. அதே பாப்கார்ன். உண்மையிலே இந்த அன்பு தம்பிகள் எல்லாம் இந்த கம்ப்யூட்டர் காலத்தில், கம்ப்யூட்டர் சடக்கு புடக்குன்னு அடிக்கிற காலத்தில் இந்த ப்ரோக்ராம் நாடகத்தை பார்க்க வர்றாங்கன்னா எவ்வளோ ரப்பு இருக்கும் இல்லை, எவ்வளோ பார்த்துருக்கும்ட்டே. தம்பி ஏன் வர்றாங்க? அவங்களுக்கு ஒன்றும் அமையல. இதுவே லவ்வர் இருந்துச்சுன்னா எவனும் நாடகத்துக்கு வர மாட்டேன். அதுகிட்டே பேசிக்கிட்டே கருவை காட்டிலே சொல்கிறான்னு படுத்துருப்பேன். ஒன்றும் அமையலை. சரி இவங்களாவது ஏதாவது அந்த மாதிரி என் தம்பி சிரிக்கிறான் பாரு. அவன் நாடகத்துக்கு வந்துடுவேன். ஆனால் என்ன நாடகத்தில் என்ன சீனுன்னே தெரியாது அவனுக்கு. சிரிப்பாங்க, அவ்வளோதான். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் சொல்கிறேன், ஐயா தம்பிகளா, நீங்கள் எல்லாம் படித்து புஸ்தகத்தை கிழிக்கணும். புஸ்தகத்தை கிழிக்கணுமா? ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. தம்பி ப்ரோ ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்டூடெண்ட் எந்திரிங்க. தம்பி நீ ஸ்டூடெண்ட் கிடையாது, நீ சூட வைக்கிறாள். நீ இல்லை படக்குன்னு எந்திரிக்கிறியா தம்பி? கைதட்டுங்க. சூப்பர் சூப்பர். அது அது யாரு அது யாரு அது யாரு கலர் கொலி குஞ்சு யாரு? அது ஓடிடு ஓடிட்டானே மாட்டானிக்க. தம்பி எந்திரிப்பா தம்பி. எல்லாரும் அமைதியா இருங்க. அப்துல் கலாம் ஐயா என்னப்பா செஞ்சாரு? சரி சரி உட்கார்றது நல்லது. சொல்லுப்பா என்னப்பா செஞ்சாரு அப்துல் கலாம் நம்ம தாத்தா? சொல்லுங்க தங்கா. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு பார்க்குறியா? பொம்மை படம் வச்சு தரேன் பார்க்குறியாப்பா? அவனுக்கு தெரியல. நீ எந்திரித்தா பாப்பா. நீ சொல்ற எந்திரா. நீ வரலையா? வீட்டுக்கு போ. நீ வரலைன்னா நான் என்ன சிப்பிங்கிற விளையாட கூப்பிட்டேன். இந்த வந்தாடா சூப்பரா போடாவா நொப்ப முண்டேன்றான்டா. ராக்கெட்டு கிடையாது, சாட்டைய புசுவானம் செஞ்சாரு. கம்பி மத்தாப்பா அவர் தானே செஞ்சாரு. ஏய் என்னைய சொல்றான்றே போடா அப்படின்னு போறான்டா. பிரேமேனா சும்மாரா. என் அன்பு தம்பி பனங்காடி பிரேமுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஏன்னா இந்த பகுதிக்கு முத என்னை கூட்டு வந்தது அவன் தான். கலர் வாங்கி கொடுத்தேன் நாடகத்துக்கு. கொரோனா டயத்தில் என்னை கொண்டு வந்து ஒரு நாள் சோழி பார்த்தவனை வந்தான். என்ன சொல்லி பார்த்தா? நாடக சொல்லி. ஏலே எதுக்கு கைதட்டாங்க, எதுக்கு எதிர்க்கிறேன்? அப்துல் கலாம் ஐயா ஏவுகணை ஏவி விட்டார். ஏன் ஏவுகணை ஏவி விட்டார்? ஏன்? வெற்றிகரமாக ஓட செய்தவர். ஆனால் அந்த ஒரே ஒரு ஏவுகணை நாயகனை தனையா அன்னைக்கு உலக நாடே பயப்படுது. என் சாமி கை தட்டணும். நான் அப்படி கை தட்டிட்டா எல்லாரும் தட்டணும். நாளை நடத்துக்கு வர்றிய இது கூட தெரியலன்னா என்ன? வீட்டிலே ஆரம்ப காலத்திலே அடிப்பருக்கும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொன்னார்கள். ஆனால் இன்னைக்கு பெண்கள் தான் அதிகமாக தமிழகத்தில் சாதித்து கொண்டிருக்கிறார். என் தாய்மார்கள்லாம் அதுனால தான் இன்னைக்கு கோயிலெல்லாம் கூட்டம் கட்டி ஏறுது. மடப்புறம் வெட்டுடைய காளி கோயில், மாசாணியம்மன் கோயில், பொம்பளைய கூட்டம் தான் நல்லா இருக்கு. பூரா மிளகா அரைக்கிறது, காசு வெட்டுறது, ஓம் சக்தி பராசக்தி. ஏலே ஓம் சக்தியை நீங்க பாட்டு சொல்றிய, பூரா ஏன் தலையில வந்து விழுகுது. நானா சொன்னேன்? இந்த ஒரு ஆள் போதும் சாட்சிக்கு. இவன் தாண்டா பிரேம மையன். இந்த என் தம்பி மையன் இவன் தான். நீ அந்த எலி குஞ்ச சொன்ன, அவன் காது இப்படில இருக்கு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓம் சக்தியை சொல்லும் போது, இடியப்பம் சொல்லும் போது நல்லா இருக்கு.
இப்போ எவனும் பள்ளிக்கூடம் படிக்க போல. போகும்போதே ஓம் சக்தி, இடியப்பம், கப்ளிங்கி, ஓசு, மைனா குஞ்சுக்கு சோறு வைப்பது எப்படி. நேற்று அதை டென்ட் பண்ணி விட்டேன். எம்கேஆர் மணியா, நான் மணி கிடையாது, நான் வெள்ளிக்கிழமை சனி. பெரியவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க. என்னடா இது, இது என்ன பால்வாடியா நாடகமா? துமுக்கு துமுக்குன்னு முட்டு முட்டுக்கானா ஓடுறாங்க. பெரியவர் இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது. பெரியவர் சொல்றதை எல்லாரும் கேட்கணும். தம்பியெல்லாம் லவ்வர் கேட்காத ஏழு கேட்குறா. செருப்பிட்டு அடிச்சு போடுவேன், உன் முகரையை பிச்சு போடுவேன் அப்படின்னு சொன்னோடனே உடனே சொல்றாரு, செருப்பிட்டு அட்றா அட்றா சுமிதா, சுமிதாடா அட்றா. ஏய் ராகுல், உன்னை செருப்புக்கிட்ட எரிஞ்சு விடுவேன், நீ எரியாதடா, கை சுளிக்கிறோம், நானே செவத்துல எரிஞ்சு மூஞ்சியை காமிச்சுக்கிறேன்றேன். லவ்வர் காரிக்கிட்ட துப்பட்டும் விளக்க மாட்டேன் அடிக்கிட்டு ஏத்துக்கிறேன். பெத்த தகப்பேன் வெண்ணமேனே என்னடா அப்படின்னு ஒரு அரைஞ்சு விட்டாரு. திருப்பி பெத்த தகப்பி மாட்டுத்தவனைக்கு வண்டி எடுத்துட்டு போறாரு. அங்கே 7 பேரோட அருவாக்கம் போட நிற்கிறேன். அவன் தான் எங்க அப்பா, அவனை போட்டு தள்ளுங்கடா தாய். சிரிக்க கூடாது. போன பார்த்து வந்ததா அடியாள் சேர்க்கறதுக்கு. உலகத்திலே தாய் தகப்பன் தான் உலகம். இந்த தாய் தகப்பனை தீய சக்தி, தீய செயல்கள், தீய பழக்கங்கள் அவர்களே நமக்கு எதிரியாக்க தூண்டுது. அன்பு உறவுகளை, உண்மையானதே. என் தம்பிகளெல்லாம் இங்கே இருக்க, என் தம்பிகளெல்லாம் எந்த கெட்ட வழக்கம் இல்லை, ஒல்லி அடிப்பு மட்டும்தான். அடிப்பு வாவோடு கொடூரமாக வைக்கிற. பெண்ணு கிடைக்கலன்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. பேக்கில் 2 டஜன் பெண்ணு வச்சிருக்கேன். வேணா இல்லடா, நான் 2026 புரோக்கரா மாற போறேன். என்ன சொல்றீங்க? ஆமா, 2 உள்ள தாயும் 3 உள்ள தாயெல்லாம் நாடலாம். நம்ம 4 பேருக்கு கொஞ்சம் அமைச்சு விட்டேன். நீங்க 4 பேரும் ராஜபாட்டை லைன் பண்ணுங்க. குருபாரியா அவர் சர்வீஸ் என்ன, உங்க சர்வீஸ் என்ன? நாளை கழிச்சு நாடகத்திலே அரங்கேற்ற நாயகனாக என்னுடைய மாணவனாக குருமாரி அவர்கள் நடிக்க காத்து கொண்டிருக்கான். விபூதி அடிச்சு சப்பு சப்புன்னு கண்ணுலயே அடிப்பேன். அது அவங்க ஆத்தா அங்கிட்டாவது ஓரமாக உட்காருங்கத்தா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாமிலாம் வரும். பெரும்பாலும் சாமி அழைக்கும் போதெல்லாம் கர்ப்பிணி பெண்கள், உடல் பணமானவங்க, ரொம்ப பயப்படுறவங்கெல்லாம் போயிருங்க. ஏன்னா திகுறுமூட ஆடும். அன்றைக்கெல்லாம் ஒரு ஒம்பலாம் ஆடிட்டு ஓடிச்சு. புரிஞ்ச வந்து என்கிட்ட கேட்டேன், எங்கே ஆடின பொண்டாட்டியை காணாமல், போய் பாடுறான்ட்டே. அந்த பொம்பளை ராமேஸ்வரம் வண்டி ஏறி போயிடுச்சு. என்னென்னு கேட்டால் கழுப்பு கழிக்கணும்னு ஓடிடுச்சு. அந்த மாதிரிலாம் நிறையா நடக்கும். அதே மாதிரி சேலை கட்டி ஆடுற பொம்பளைலாம் சேலையை நல்லா சொருவிட்டாடுங்க. நீ வாட்டுக்கு சேலை நலிவிடுது, உன் புரிஞ்சு என்னையும் செருப்பிட்டு அடிக்க வரேன், என் பொண்டாட்டி என்னை கேவலப்படுத்தி விட்டாடா ஆடி அப்படின்ட்டு. நான் அதுக்கு காரணம் கிடையாது. அதே மாதிரி ஆம்பளை ஆளுங்க ட்ராயர் இல்லாமல் நாடகத்துக்கு வராத. ஒரு ஊரில் அப்படி இருந்தேன், ட்ராயர் இல்லாமல் ஒருத்தன் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஒரு சின்ன பையன் இருந்துச்சு, என்னண்ணே ஊதாங்குலை தொங்க போட்டிருக்கேன் அப்படின்னு. அவன் சொன்னேன், ஊதாங்குலை கிடையாது, ஏன் அது தொக்க எடுக்கிறது, இதே மைனா கொஞ்சம் சோறு வைக்கிற கருவி அப்படின்ட்டு. ஓடிடுவேன். ஒரு சாங் பாடுவோமா? 1 மணி நேரம் வந்து கூட்டத்தை உட்கார வைக்கிறது. பர்ஃபார்மன்ஸ் இல்லை, அப்புறம் பிரகதியோட தான். ஆள் சேர்க்கணும்ல ப்ரோ. ஆடு வச்சிருந்தேன். ஏய், நைட் நேரம் ஆடு எந்திரிச்சிடும். சின்னடா ஆடு வச்சிருந்தேன். கொத்தாதடா. ஆட்டுக்காரன் பார்த்துட்டானா, ஓ இதுவே காக்கடாதானா, அதை உரிக்கணும். ஆடுகள் வைத்திருந்தேன், தூய தமிழ். மாடுகள் வைத்திருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். அழகு ரேசு என்றால் உங்களுக்கு தெரியாது. வண்டி பந்தயம் மாட்டு வண்டி வச்சிருந்தேன். 4 அரசு நெல்லு வச்சிருந்தேன். டவுனுக்குள்ள நாத்து பாவ முடியாதுன்னு மதுரா ஊற்றுல ஒரு 10 ஏக்கர் வயக்காட்டை வாங்கி போட்டு வச்சிருந்தேன். அதை எங்கள் அப்பா சொன்னாருன்னு, எனக்கு அப்புறம் விவசாயம் நீதான் பண்ணணும்னு சொன்னதுனால அப்பா காலை கும்பிட்டு அந்த வயக்காட்டில் நாற்று போகும்போது திடீர்னு நான்கு வளச்சாலையை போட்டாங்க. இது என்னதான் நீ விதைச்சி பாவனாலும் மூடைக்கு 1300 தான் தருவாங்க. பிளாட்டு கல் ஊன்றா கோடீஸ்வரன் 1000 சொன்னதுனால விவசாயத்தை விட்டு கல்லை ஊண்டி போட்டு இருந்தேன். ஒருவேளை அந்த கல்லை வந்து எவனு பேண்ட்டு போயிடுவான்ட்டு நல்ல இளவட்ட பயலை செக்யூரிட்டியாக போட்டா லவர்கிட்ட ஃபோனு வருதுன்னு சொல்லிட்டு
மாட்டுத்தாவணிக்கு ஆப்போசிட்டில் ஒரு வெற்றி தியேட்டர் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே மாஸ்க் போட்டு உள்ளே நுழைஞ்சிட்டு போயிடுவேன்ட்டு ஒரு 85 வயசு கிழவனை செக்யூரிட்டியாக போட்டு வச்சிருந்தேன். அவரை 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், ஆளா காணோம், பெரிய ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்துட்டார், இருமல். ஒருவேளை ரியல் எஸ்டேட்டு கை கொடுக்கலன்னு 100க்கு 10 ரூபான்னு நம்ம பனங்காடி பிரேம் மாதிரி வட்டிக்கு விட்டுருந்தேன். அவன் பார்க்குறேன், நான் டீ சாப்பிட காசு இல்லாமல் இருக்கேன், இத்தண்டி அமௌண்ட்டை சொல்கிறேன், வட்டிக்கு விட்டு இருந்தேன். ஒருவேளை வட்டி காசு கொடுக்க ஒருத்தண்ட கொடுத்தேன் 1 லட்ச ரூபாயை. 1 மாதம் நல்லா கொடுத்தேன், அடுத்த மாதம் போகிறேன், அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு ஆந்திராவில் போய் தலைமுறை வாங்கிட்டா. பொண்டாட்டி 1 லட்சம் இல்லாமல் வீட்டுக்கு வராதுன்னு அடிக்கிறான்னு நகையை எடுத்து வச்சிருந்தேன். நகை நான் எடுக்கும் போது 70,000, இன்னைக்கு 1,25,000 வந்துருச்சு. இனிமேல் பொண்ணு ஏற்கிற ஆளுக நகை ஓடுவாகன்னு நினச்சி ஆசைப்படாத, 2 லாரியில் இரும்பு ஏற்றி விட சொல்லு, அதை வச்சு பற்ற ஓட்டு பொழைச்சிக்க. எல்லாமே இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா, இவளை காசு வேணா இருந்தாலும் வீட்டுக்கு வர்றேன், பொண்டாட்டி வாரத்தில் 7 நாளும் விரதம் இருக்குன்னு சொல்கிறா, அதனால நோ கப்ளிங் என்று சொல்லி புதுக்கோட்டையில் ஒரு பொம்பளையை வச்சிருந்தேன். இங்கன்னு வச்சா காட்டி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் எதில் போகுதுன்னு சாங் பாடுறேன், கரெக்டாக கேளுங்க. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 1000 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், ஜல்லிக்கட்டு காலை வச்சிருந்தேன். பெரித்தாமனே, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கெட்டு போகுமப்பா. அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனா, குடிதாமே நாமப்பா, குடும்பம் கெட்டு போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கெட்டு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல. அதை யாரும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்தோம், நம்ம எண்ணி பார்க்கல. நாம எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு விட்டேன், அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். பொண்டாட்டி கொலுச வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு விட்டேன். பொண்டாட்டி கொலுச வித்து கூட்டி சேர்ந்து அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலும் தாண்டா வெந்தது, எல்லாமே குடிச்சு அழிச்ச பின்னே உடலும் தாண்டா வெந்தது. அண்ணனைக்கு என்ன சரக்கு கிடைக்குதோ அதை பூரா வாங்கி குடிச்சு 20 வருஷமா இந்த உலகத்துல நம்ம இன்னும் என்னடா சாதிக்க போறோம், இந்த சரக்கு தாண்டா உலகம். 20 வருஷமா வெறு வயத்துல தண்ணி யாராரு அடிக்கிறீங்களோ அவங்களுக்கு பார்வை இப்போ மங்குது. அடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் 50 செம்பரி 1000 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். ஆடு மரஜு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குணம் 10 பேரை வச்சிருந்தேன். ஆமராஜா, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு ஆண்டவா, சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகும்னு, சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கும் போது மேல வராங்க. நாங்க மேல பறந்தோம். இருக்கிற விஷமிதுடா, இருக்க கொள்ளுதடா. அப்போவே தெரிஞ்சு நாங்க புத்தி தெளிஞ்சோம். புத்தி தெளிஞ்சா வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தையெல்லாம் மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா நமக்காக பிறந்து இப்படி பொழைச்சுக்கங்கடான்னு சொன்னேன்.
எங்க பாட்டைங்க சொன்ன வார்த்தைகளை கள்ளிசேரி எம்கேஆர் இப்ப நினைச்சு மதிக்கிறேன். குடிச்சது போதும் அண்ணன் தம்பிகளா, இருக்கிறது கொஞ்ச நாள், எப்படா நம்ம கீழே விழுவோம்னு உள்ளூருக்காரன் ரெடியா எலும்புச்சப்பளத்தோட இருக்கியா. அதனால நீங்க பார்த்து பொழைச்சுக்கிறன்னு தினசரி கொடுத்து புட்டு நீ மந்தையில படுத்தேனா உன் கோந்த வீங்கிரும். இந்த பாட்டு கருத்துள்ள பாட்டு. இந்த பாட்டை கேட்டு மேல பனங்காடியில நாடகம் பார்க்க வந்த ஆளுக ஒரு 10 பேர் திருந்தனா நான் வந்த டீசல் காய்ச்சி மிச்சம்னு நினைக்கிறேன். இத நல்லவங்க பூரா நல்ல பாட்டுன்னு நினைப்பிய. லேசு வாசா வரும்போது நாடகத்துக்கு சுறுசுறுன்னு இருக்கணும்னு கட்டிங்கி ஒரு ஓட்டு போட்டால் இந்த பாட்டு அந்த நொப்ப முண்டை எதுக்கு பாடுனியா. எத்தனையோ பாட்டு இருக்கு. இவன் நாடகத்துக்கு வந்தானா இல்லை நம்மளை போட்டு அறுக்க வந்தானா. நீங்க என்னைய நோத்தாங்கம்மான்னு வஞ்சாலும் உங்க பாதம் தொட்டு நீங்களெல்லாம் திருந்தணும்னு அரசாங்கம் அது வாட்டுக்கு தேவைக்கும். நீ இது வாட்டுக்கப்படு. பாட்டு மறந்து போச்சு. இனிமேல் குடிக்க வேணாம்னு உங்க பாதம் தொட்டு நினைக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன், ஆடு வச்சிருந்தேன், 1000 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், அலுமரஜ நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குணம் 10 பேரை வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையா. இந்த கைதட்டின ஆளு ஊரா திருந்தின ஆளுங்க. இந்த கைதட்டாத ஆளு ஊரா அப்போ நான் சந்தேகப்படுவேன். கைதட்டலாம் நல்ல பாட்டு. இதெல்லாம் நான் துபாய் போகும்போது பாடும்போது நல்ல கிளாப். வெளிநாட்டு எத்தனை நாட்டுக்கு போயிருக்கேன். சொல்லுங்க. ஆமாம், வந்தேன் பிளேட்டில் தொத்திக்கிட்டே வந்தேன். வேறு ரெக்கையில் ஏறி உட்காந்துதேன். அந்த கையை இன்னும் நிமிக்க முடியல விரல். குடி. ஆனால் ஒரு மேடையில் பாடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 2 பயிலும் வேகமாக வந்தாங்க. காலேஜ் பயில வந்து என்ன சொன்னேன், அண்ணே 1000 ரூபா வச்சுக்கணே, நீ பாடின பாட்டிலே இந்த விழிப்புணர்வு மது பாட்டு சூப்பர். நாங்கள் வாரம் ஞாயிற்றுக்கிழமை பீரு அடிப்போம். அதை இந்த பாட்டோட நிறுத்திக்கிறோம்னு சொன்னேன். அந்த 2 பேர்த்துக்கு ஒரு கைதட்டு. நான் 2 பேர்த்தையா திருத்திருக்கேன்னு பெருமையாக இருக்கு. திருப்பி போகும்போது இன்னொரு 100 ரூபா கொடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, கணேஷ் பையில பூலி போட்டுக்கலாமா அப்படின்னு. நான் சொன்னேன், பூலிப்போ வந்து உதட்டில் வைக்காத இதில் வை. எதில்? கீழ் உதட்டில். ஆனால் இங்கே வரும்போது பார்த்தேன் ஒரு வீட்டுக்கு 2-3 புயலை பாயிட்டு கிடக்கு. புயலை போடுற ஆள் இங்கே நிறையா இருக்கு. கொரோனாவில் சரக்கு கிடைக்கலப்பா. வீட்டில் ஒவ்வொருத்தையும் பீடியை உதுத்து போட்டு காய்ச்சிட்டேன். ஒருத்தெல்லாம் அப்பத்தா விட்டு பழைய சேலையை போட்டு கொதிக்க வைக்கிறேன். என்னன்னு இதில் அடிச்சா கிரண்டு ஏறுமுனே. அந்த முண்டை துவச்சி 7 வருஷம் ஆச்சு. அப்படி உணர்ச்சியா குடிக்க சொல்லுதா. அதே மாதிரி கணேஷ் புயல போடுறவங்களை ஒன்று சொல்கிறேன், சும்மா உருட்டி வந்து உதட்டில் வைக்காதீங்க. அதுக்கு ஒரு பாக்ஸ் விற்கிது. அந்த பாக்ஸ் வேறு கணேஷ் மடிப்பான். ஆமாம், கணேஷ் புயல கணேஷ் மடிப்பான். ஏன் அதிர்ச்சி ஆகிறிய? அப்போ விமலா மடிப்பானை வைக்குவாங்க. அதை என்ன பண்ணோம்னா கணேஷ் புயல உருண்டையாக உருட்டிக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு கோழிப்பீ. கோழிப்பீயா? ப்ரோ செஞ்சு பார்த்து தானே சொல்கிறேன், வெளிப்படுவா. சரி ப்ரோ, சரி ப்ரோ. 1/2 கிலோ கிரில்ல வாங்கி முன்னாடி வச்சிடணும். கோழி பைய கணேஷ் பையோட வச்சிடணும். உங்கள் பெத்தவுள்ள பீ கும்பிடுக்காங்க. கிடைக்கலன்னா வாடகைக்கு லாரி எடுத்துகிட்டு போ. இதெல்லாம் வச்சு போட்டா அவனாவது போடுவானா? கணேஷ் புயல போடக்கூடாது உறவுகளே. திரைப்படத்தில் தியேட்டரில் போய் நம்ம மதுரையில் பெரிய பெரிய தியேட்டரில் போனோடனே அதைத்தான் போகிறாங்க. கேன்சர் த ஃபுட் நோய்ஸ் சோர்ஸும் உடனே நம்மளுக்கு இதை வேற கரவை பிடிச்சிருக்கு. சி, அதை யாராவது பார்த்து திருந்தணும்னு நினைக்கிறானா? கணேஷ் புயல ஓட்டு ஒரு ஆளுக்கு இந்த வாயை அரிச்சிருச்சு. அரிச்சு புழு வச்சு அவன் சீரியஸா பெரியாஸ்பத்திரியில் படுத்து கிடந்திருக்கேன். அவனை பார்க்க அவங்க மச்சான் உழுத கையோட போயிருக்கேன். போனால் சட்டியில் 70 ஓட்டை கட்டிட்டு போனவனே வேமா போய் அவனுக்கு அட்யூஸ் பண்ணுறான். மாப்பிள்ள கல் என்ன மனுஷன் சொன்னலடா என்ன மேனே அரிச்சிருச்சுல, கல்லுங்க அரிச்சிருச்சுல, 2 பிள்ளைய 6 காப்பாற்றுவா.
திரும்புடா அப்படின்னு இருக்கேன். அவன் என்ன வச்சேன், சுத்தமா அரிச்சிருச்சடா, சுத்தமா அரிச்சிருச்சே, புழு வச்சிருச்சே, படிச்சு படிச்சு சொன்னேனே கேட்டியாடா, போச்சடா அப்படின்னு சொல்லிட்டு சட்டிக்குள்ள இருந்து இவன் போயில எடுத்து கொட்டியிருக்கேன். கொட்டிக்கிட்டே உழைக்க மாட்டியாடா, உழைக்க மாட்டியாடா ஆன்றிருக்கேன். அவன் செத்தே அவனை. அதோட நீர் மாலைக்கு சொல்லி விட்டு இவனுக்கு ஒரு மாலையை சொல்லி, ஏன்னா நல்லா கவனிச்சு பாருங்க எல்லாரும், இது விழிப்புணர்வு தான். ஒருத்தன் ஒரு தவறை செய்து விட்டு அதை சீரியஸாக படுத்து கிடக்கிறான் என்றால் அடுத்தவன் அதே தவறை செய்கிறான். நம்மள மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது. உண்மைதே. மயன் சொல்றேன், ஏ எங்க அப்பானால தான்டா நான் எம்ஏ படிக்கிறது நின்று போச்சு. ஏன் மச்சான்? குடிச்சு குடிச்சு மச்சான், அம்மாட்ட காசு கொடுக்கறது இல்லை, சித்திரதை படுத்துறேன் அந்த ஆளு. சரி குடிச்சு விட்டு வந்து படுக்கிறான்னா தங்கச்சியை போட்டு அடிக்கிறேன். புது டிவி 50,000 டிவியை போட்டு நேற்று நொறுக்கி விட்டாங்க அப்பேன். அப்படிலாம் சொன்ன அந்த ஒரு நபர், அவங்க அப்பா செத்து போனாரு, ப்ரெஷர் பாக்ஸில் பக்கத்திலே அப்படியே நிற்கிறேன். எல்லாரும் வராங்க வந்து கேட்குறாங்க, கேதான் அப்பா எப்படி செத்தாரு. அதுல சில பேர் இந்த இப்படி கேட்கும் போது எனக்கு எரிச்ச முதலாத்தே இருக்கேன். செத்தவன் செத்துட்டான்ல, அதை விட மாட்டாங்க. எப்படி செத்தாரு இவன்? நேற்று 5 மணி இருக்கான். அவன் உடனே 5 மணிக்கு அப்பா செத்து போனாரா? ஏன் 4:45க்குன்னா நீ பிடிச்சி இருந்திருப்பியோ? செத்து போனார் விடுவேன். அவங்க அப்பா படுத்து கிடக்காரு. 10 மணி வரைக்கும் மையம் அப்படித்தான் நின்ட்டேன். 12 மணி ஆச்சு, மையம் ப்ரெஷர் பாக்ஸ்லேயே படுத்துட்டேன். தண்ணியை போட்டு கேட்குறாங்க, ஏல நீ தாண்டா உங்க அப்பா குடிக்கிறேன்னு சொன்ன, நீ எதுக்குள்ள தண்ணி அடிச்ச? துக்கம் தாங்கல மச்சான். அங்கே போய் பிதைக்க போறாங்க, இவன் ஊட போய் குளிக்கல படுத்துக்கிட்டேன். அவன் காலை கையில தூக்கி சட்டி ஓடலை, ஒரு மண்ணாங்கட்டியை விட்டு அதை எரிஞ்சு அந்த குழந்தைய. இதெல்லாம் என்னத்தான் சிரிக்கிறிய? சிரிக்கக்கூடாது. இது சிந்திக்கிற மக்களை சிந்திக்கிறதுக்கு தான் சொல்றேன். அப்பா செஞ்ச தவற ஆரம்பத்தில் சுட்டி காட்டின அந்த மகன் திருப்பி குடிக்கிறான்னா அப்ப அவனுக்கு அறிவு எங்க இருக்கு? இதெல்லாம் நீங்க நோட் பண்ணணும். எல்லாமே கிருனே இருந்தீங்கன்னா ஒரு ரவுண்டு கூட குளிச்சுட்டு வாங்க. இப்படியே இருந்தீங்கன்னா தங்கச்சி அங்கிட்டு போயிருத்தா ஒரு பாட்டு பாடுவோமா? கொஞ்சம் வாலி மைப்பா பாட்டா பாடி கச்சேரி மாதிரி கொண்டு வருவேன். ஹலோ பம்பா பம்பா அரவாயிட்டு போறாங்க. பம்பா நதிக்கர ஓரா பட்டினத்தர் மன்னன் வந்த நிறம். ஏ பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நீரம். பம்பா நதிக்கர ஓரா அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா மலையில போட்டுக்கிட்டோம் வாரா, மொட்டை மாடியில ஏறித்தான போறோம். ஏ மாலைகளை பொட்டிக்கிட்டு வாரோம், நாங்க மொட்டை மாடி ஏறித்தானே போறோம். மலையில போட்டுக்கிட்டோம் வாரோம், வாரோம் மணிக்கட்டான பக்கத்தான போறோம். பம்பு 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 பம்பா நதிக்கர ஓரம் அந்த வட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா நீ தேங்காய் கொண்டுகிட்டு வாரோம். ஏன் நெய் தேங்காய் கொட்டிக்கிட்டு வாரோம். ஏன் நீ தேங்காய் கொண்டுகிட்டு வாரோம், நாங்க நிம்மதியா வாழத்தான போறோம். பம்பா 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 ஏ பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நீரம். கொல்லிமலை ராணிமலை கரகமலை 5 மலை. கொல்லிமலை ராலிமலை விறகுமலை 5 மலை. கொல்லிமலை கொல்லிமலை ராணிமலை ராலிமலை கரகமலை விறகுமலை. சப்பாத்தியப்பா 5 மலை பாருங்க, அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. அந்த 5 மலை பாருங்க, அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம், ஐயப்ப சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. சரணம் ஐயப்பா. ஐயப்பன் சுத்த சைவ கடவுள், முருகப்பெருமான் சைவ கடவுள். முருகப்பெருமானுக்கே இப்போ நிறைய பேர் முருகன் என்னைக்கு ஜாமியார்னாரு, முருகனுக்கு ஜாமியார். 2வது முருகனுக்கு கிடா வெட்ட போறாங்க. உண்மைதான், அது முருகனுக்கு வெட்டுவதில்லை, முருகனுக்கு முன்பாக இருக்கக்கூடிய கருப்பன் ஆலயம். அது எங்க இருக்குன்னா நரிக்குடி பக்கத்துல இருக்கு, வீரக்குடியில. சரிதானப்பா?
திருவள்ளுவனுக்கு கோயில் உள்ள ஊர் தமிழ்நாட்டில் எங்க இருக்கு யாராவது சொல்லு. அருப்புக்கோட்டை சொல்லக்கூடிய பருப்பு அந்துவங்க ரொப்பம் எங்கடா அருப்புக்கோட்டை எங்கடா இருக்கு? புதுப்பட்டி. கைதட்டக்கூடாது. என்ன புதுப்பட்டி? அந்த புதுப்பட்டி பேரு கானா தானா சூனா சுபாரெட்டியா சீன் கம்பெனி இல்ல. ஏழை அண்ணன் சொல்றது சரியான ஒரு பதில். காரியாவட்டிலிருந்து திருச்சுழி செல்லுகின்ற பாதையிலே வலதுபுறமாக இருக்கக்கூடிய பி புதுப்பட்டியில தான் திருவள்ளுவனுக்கு கோயில் இருக்கு. திருவள்ளுவர் இன்னைக்கு ஜாமியானாரு. அன்னைக்கு பார்த்துட்டு என் காரை போட்டு டம்மு டம்முன்னு தட்டி 2 ஒம்பளைய குதிச்சு முளைப்பாரி என் வண்டியில் ஓட்டுருச்சு. இதுல என்னது இது? அத்தனை பேருமே கடவுள் தான், சாமி எல்லா இடத்துல இருக்கு. அப்படி இல்லாமையா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுக்கு மாலை ஓட்டு போய் நம்ம சாமி கும்பிடுறோம்? சாமிதான், சாமிதாப்பா. மனித ரூபத்துல யார் ஏழைக்கு உதவி செய்றீங்களோ, தர்மம் செய்றீங்களோ, நீங்க எல்லாருமே சாமிதான். முடிஞ்சு. சாமி அங்கேதான் இருக்கு, இங்கெல்லாம் இருக்கு சாமி தான். சாமி ஆடுறது எப்படி? இந்தா போன பேசிட்டேன். நேரத்தில் போன் பேசினா கப்ளிங் தொங்கா சாச்சா இருக்கும். ஆமா, இல்லைன்னா உங்க 12 டன் விறகு இறக்க போறாரு யாரா? ஆமா, பெரிய பாம்பாட்டி பூமி விறகு காண்டிட்டு முறிச்சிட்டாள். அப்பத்தானப்பா பொம்பளைலாம் விறகு வெட்ட ஆம்பளைலாம் பார்க்கணும். கருவ காட்டுக்குள்ள உசு உசுன்னு சத்தம் கேட்கும். வெயில்ல வெட்ட முடியாது. உசு உசு அப்ப சொல்லு. அந்த கான்ட்ராக்டுக்காரன் கையில கட்ட முளைக்க இந்த தண்டி தூரவா வாங்குவேன். வதக்குன்னு வெட்டி கடைசியில் கான்ட்ராக்டுக்காரன் என்கிட்ட ஒண்ணுக்கு இருந்துக்கிட்டு இருப்பாரு. அவர் கைலியோட அவன் மேலேயே தூர்கட்டியை சாச்சி விட்டுரும். சடச்சடன்னு விழுந்து இங்க அடிச்சாவே. இப்ப மிஷின் தான், மிஷின் கிருன்னு. அன்னைக்கு அப்படித்தான் கொஞ்சம் விறகு அறுத்துக்கிட்டு இருந்தேன். டிராக்டர் பக்கத்தில் இருந்துச்சு. கிருன்னு அறுத்து டயரை அறுத்து விட்டேன். அவன் தான் பூமி கண்ணு அப்படித்தான் இருக்கேன். இப்ப எதுல விட்டேன்? ஐயப்பன். ஐயப்பனுக்கு மாலை ஓடுற உறவுகள் இருந்தா கை தூக்குங்க ஐயா. சாமி சாமி வந்துட்டு இது நக்கலை தூக்குற மாதிரி இருக்கு. 2 3 இது வீம்புக்கு தூக்குற. ஓம் சக்திக்கு மாலை ஓடுற பொம்பளையா இருந்தா தூக்குங்க தான். அதுல இருந்து பயந்துருச்சு. இது வேற வெக்க நம்ம புரிஞ்சு நினைச்சு அடிக்கிறியா? மாலை ஓடுறத நான் தப்பா சொல்லலப்பா. மாலை ஓடுறது சரியா போடுங்க. இந்த ஐயப்பனுக்கெல்லாம் எங்க அண்ணன் எங்க அப்பங்கெல்லாம் மாலை ஓடுறாங்க. அவங்கெல்லாம் பார்த்தா எத்தனை வருஷம் ஐயப்பனுக்கு மாலை ஓடுற ஆளை மட்டும் கேளு. ஐயா எத்தனை வருஷம்? ஐயா நான் 42 வருஷமா போறேன். இப்போ என்னால முடிஞ்சது நிறைய இளவாட்டு பிள்ளைகளுக்குலாம் இருமுடி கட்டி விடுவேன். நான் குருசாமின்றார். இதுக்கு மேல என்னையா வேணும்? எத்தனை பேர்? ஆனா ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் மாலை ஓடும் போது அந்த பஜனை சத்தம், சேக்கணேசா சேக்கணேசா வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்க. ஐயப்பன் பாட்டுல நீங்க எந்த பாட்டு வேணா எடுங்க. இப்ப புதுசா பாட்டு அமனா எழுதுறாங்க. சபரிமலை கிளம்பிட்டா ஐயப்பாப்பா, இருமுடிய கட்டித்தான ரெடி ஆயிட்டம்பா, நாங்க வாரோம் சபரிமலை வாரோம். எங்க கொண்டு போயிட்டாங்க. திருப்பதி ஏழுமலை வெங்கடேசாவை இருமுடி கட்ட நாங்க வரோம். வந்தா கட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. கோயிலுக்கு விட்டுட்டு போனவொடனே ஆளு தெரியாம தெரியும். தம்பி சூத்து ஊத்தி அவன் தான் அவன் பேரன். அவனுக்கு பிறந்தவன் தான் இவன். அவன் எந்த தண்டி ஆளாருக்கு வச்சிருப்பார். பழைய அடிப்பு. முருகனுக்கும் ஐயப்பனுக்கும் மாலை ஓடும் போது ஒவ்வொரு ஆண்மகளும் போகும்போது அந்த பக்தி பரவசத்தோட போறாங்க. இதுல எங்கே நடக்குதுன்னா அந்த ஓம் சக்தி தான். அங்கேதான் அந்த குத்தாட்டத்தை பார்க்கலாம். இதுக்கு நம்ம பயில வர 2026க்கு இப்போ ரெடி ஆகிட்டேன். இந்த வருஷம் நம்ம போனால் ஆடர் பால்லாம் பார்க்கலாம்ட்டு. காருக்குள்ளேயே அம்புட்டு நடக்குது. ஆத்தா என்னைக்காவது மேல்மருவத்தூர் எங்கள் ஆதிவரா சக்தி எங்கள் ஆத்தா ஏம்மா எல்லாரும் மங்குன்னு ஆடிக்கிட்டு வாங்கடி அப்படின்னு உங்களுக்கு சொன்னிச்சா? ஓ மனக்கவலை உங்கள் குடும்ப கஷ்டம் போகணும்னு தான் எல்லாரும் மாலை ஓட்டு போகிறீங்க. இதனால எத்தனை விபத்து ஆகுது தெரியுமா? நான் விழிப்புணர்வாகத்தான் சொன்னேன். அந்த விழிப்புணர்வை கட் பண்ணி போட்டாங்க. அதை கட் பண்ணிட்டு டிரைவரு குத்தாட்டம் போடுறதுக்கு மலை இதை மட்டும் போட்டு விட்டேன் இன்ஸ்டாவில். கடைசியில் நான் குற்றவாளி ஆகிட்டேன்.
அடுத்த வருஷம் பெண்கள்லாம் போகும்போது எந்த பொம்பளையாவது சீட்டை விட்டு எந்திரி உன்னை இணுங்குறேன். அப்படியே இந்த வருந்த அக்கா சிரிக்குது, போவியாத்தா? நீ போவே கூடாது, போனாலும் மாட்டுத்தாவணியோட திரும்பிடு. திரும்பி இங்கனே ஓம் சக்தி பீடம் இருக்கும், கும்பிட்டு படுத்துரு. அதில் மதுரிலேருந்து கிளம்பும் போது மேலூர் வரைக்கும் தான், அந்த டிஃபன் சாப்பிட்ற வரைக்கும் தான். அப்புறம் டிஃபன் சாப்பிட்டோடனே மேடம் பூரா நல்ல ஹெல்த் ஏறிடும். அப்போ டிரைவர்கிட்ட சொல்லுவாங்க அந்த தலைவி சக்தி, அண்ணா அவர் சொல்லுங்க சக்தி, வண்டி ஏதாவது அவுட் சைடு போகிறீங்களா? இல்லை உள் சைடு போகிறேன். என்ன செய்ய வேண்டும் சக்தி? அந்த டிரைவர் கேட்பார். குத்து பாட்டு போடு, ஆளுமா டோலுமா கிடையாது, நங்கு நங்குன்னு போடு. அவன் போட்டேன் எல்லா காயுது சோறு காயுதுன்னு. அங்கே கடைசி சீட்டில் இருந்த சக்தி அப்படியே வேப்பலையை வச்சுக்கிட்டு சங்கு சக்கர சங்கு சக்க சங்கு சக்கு. அவன் பார்ப்பேன், என்ன இங்கே வந்துட்டாங்க அவங்க சக்தி. சக்தி கீராடு டச் ஆகாம ஆடுங்க, நான் அப்படித்தான் ஆடுவேன். அவன் உடனே டாப்பு கீரில் போட்டு வண்டி பாலத்துக்கு மேலே கிடக்கும். அதை 2-3 சக்தி வீடியோ எடுக்கும். காய்ஸ், இந்த வண்டியை பார்த்தீங்களா? நாங்கள் ஓம் சக்திக்கு போனோம். ஆமாம், அப்படியே பிறண்டு கிடக்கு பாருங்க சக்தி, நிறைய பேர் காயம். நீ போட்டதுதான் முண்டை ஆட்டம், அப்புறம் என்ன காயம் பெருங்காயம். விழிப்புணர்வு, பக்தியோடு யார் ஒருத்தர் ஒரு மனதோடு எந்த சாமியை வேண்டி போறீங்களோ அந்த சாமி அந்த ஆலயத்தில் விபூதி வைக்கும் போது உன் நெத்தியில் வைக்கிற விபூதியோடு வீட்டுக்கு வந்து படுத்துக்கிறோம். ஒரு வயலும் கைதட்ட மாட்டாங்களே, என்னன்னு நாடகத்தை முடிக்கிறது கடுசுதான் போலையே. நோட்டீஸை வாசிக்கிறேன். இந்த நோட்டீஸை எடுத்தாலே யாரு? நோட்டீஸ் அடிச்சது பிள்ளை கிடையாது, எதுவுமே உங்க தப்பு இல்லை. இதை எடுத்தவன் யாருன்னு தெரியணும். கருக்குளிச்சு போயிருக்கடா, உன் மூஞ்சிலது ஒட்டிட்டியா? கண்ணங்கரே. மதுரை மாவட்டம், தம்பி நான் சாமி அழைக்கல, நோட்டீஸ் தான் படிக்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் கோடாங்கிய வேட்டை அடிக்கிறாங்க. மதுரை மாவட்டம், மதுரை வடக்கு வட்டம், மேல பனங்காணி. பொல்லாத ஜாமிடாய். ஏன்டா அவன் என்ன தண்ணி குடிச்சு பொறையாரா ஏறேன்? பாண்டி வர எப்படி தண்ணி குடிக்கிறேன்? ஆமா, தூசரா பவலிங்க 60 சிங்கு ஒரு ஸ்பின்னு போட்டனே இலக்கியம் கண்டாலிமை எதுக்கு வரையானே தெரியலையே. புடியான சாமி ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் மகா கும்பாச விழாவை முன்னிட்டு மேல பனங்காடி அன்பு உறவுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மனதோடு இந்த நாடகத்தை நடத்தினாலும் வெளியூர்லேருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பிகள் அத்தனை பேர் அன்போடு ஆசீர்வாதத்தோடு இதே இந்த மேல பனங்காடிக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு சொத்தே வெளியூர்லேருந்து வந்தாங்க. இதாயா நாங்க இந்த பனங்காடி மண்ணு சம்பாரிச்சிருச்சியா, போதுமையா, நன்றி நன்றி. என்ன சொன்னாலும் விழா கமிட்டி கைதட்டவே இல்லையாப்பா. எங்க அண்ணன் தம்பி தட்டணும்ல. மதிமரியாதைக்குரிய அலங்கார உயர்திரு காவல்துறை ஆய்வாளர்கள், காவல்துறை வந்திருக்காங்களா? அவன் வந்தோடனே மாலை பொண்ணோட போத்தணும். ஏன்னா நான் 2 வண்டியில் வந்திருக்கேன், அங்கே மறைச்சிக்கிட்டா 4 ஃபைன் கட்டணும். காவல்துறை அதிகாரி அவர்கள் தலைமையிலும் மேல பனங்காடி கிராம பொதுமக்கள் முன்னிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் 3:30 எந்திரிச்சு தூங்காம கொள்ளாம வெறுகு மாதிரி வந்து மேடையில் உட்கார்ந்து இந்த மாடியிலே சாப்பாடு போட்டு சாப்பிட்டு உள்ளே பவுடர் போட்டு கலையும் திறமையை நிரூபிக்க காத்து கொண்டிருக்கும் நிகழ்வாம் ஸ்ரீ வள்ளிதிரும நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிப்பு சபையந்தன், நடிப்பு மன்னன், உங்கள் விமான நட்சத்திரம் 2 மணிக்கு பவர் போடச்சுன்னா 3 மணிக்கு தான் வெளியே இருந்துட்டு வருவார். எனது அன்பு மாப்பிள்ளை செந்தமிழ் செல்வன் அவர்கள் வேடன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக்கொண்டார். லயன் பேட்ஸ். அதனைத் தொடர்ந்து குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய அன்பு சகோதரி தவரங்குறிச்சியோ இந்த குறிச்சியோ அந்த குறிச்சியோ கிடையாது, மன்னார்குடியும் கிடையாது, கோவையிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். கூட்டத்தில் பாப்பா இங்கே ஏதாவது பொம்பளைய கூட்டு வராம எதுக்கு காசு பிடிச்ச கேடா, இங்கிருந்து எதுக்கு செலவு தானடா. திறமையான சகோதரி, அதனாலதான் கோயம்புத்தூர்லேருந்து கொண்டு வந்திருக்கோம்.
கோவை சிங்காநல்லூரிலிருந்து வருகை தந்து உள்ள சிங்காநல்லூர் சித்ரா வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று ஒரு பிறந்தாரா? ஒரு பிறக்கும் போது யாரும் அங்கனக்குள்ள சேனை வச்சாங்களா? சேனம் இல்ல சேனை. அன்பு நண்பன் அவர் இங்கனக்குள்ள கிடையாது. அப்புறம் எங்க உள்ள படுத்திருக்காரு. இங்கனக்குள்ள கிடையாது. பட்டுக்கோட்டையும் கிடையாது, புதுக்கோட்டையும் கிடையாது. பொன்னமராதி அருகில் இருக்கக்கூடிய வையாபுரி. இன்னைக்கு இந்த மேடையில் ஒரு உண்மையை சொல்ல போறேன். சொல்லுங்க வாத்தியாரே. சூப்பர் சிங்கர்ல 2 பேர்த்தையும் போட்டி. ஒன்று தேவா, ஹாய் காய்ஸ். முத்துச்சிரிப்பிக்கு செந்தில்குமரனுக்கு தான் போட்டி. இன்னைக்கு வந்திருக்க நாரதர் ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஏன்னா நாட்டில் வெத்தலைக்கு சுண்ணாம்பு கொடுக்க மாட்டேன். ஒரு ஃபோன் அடிச்சு தரேன்னு சொன்னால் கேட்காது, எழுதி கேட்குறேன். தூக்கு போடக்கூடாது. ஆனால் முத்துச்சிரிப்பி நீ போய் பாடி நாடக கலைக்கு பெருமை சரியான்னு சொல்லிட்டு இவருக்கு வந்த வாய்ப்பு தான். ஆனால் முத்துச்சிரிப்பி ஏறி போயிட்டாரு. திருப்பி அவனால் ஏற முடியல பஸ்ஸில். அவன் மெட்ராஸ் வண்டியில் ஏறி இருக்கு எங்கள் அண்ணன் முத்துச்சிரிப்பி. இவன் இருட்டில் ஒன்றுக்கு இருந்து ஓடியாந்து தூத்துக்குடி வண்டியில் ஏறிட்டான். அதனால அவன் சூப்பர் சிங்கர் போயிட்டேன், இவன் உப்பு வைக்க போயிட்டேன். எனது அன்பு நண்பன் வையாபுரியை சேர்ந்த செந்தில்குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டார். 6 மணிக்கு கலையரசு, 7 மணிக்கு முனியராசு. உண்மையிலேயே எத்தனையோ 6 மணி சக்கரவர்த்தி இருக்காங்க. நீங்க எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இந்த தம்பி பேரை நீங்க கண்டே பிடிக்க முடியாது. பெட்டியில் எழுந்தா தானே தெரியும். பலகாய் சீச்சதோட ஆணியை வச்சு அரைஞ்சு கொண்டு வந்துட்டேன். அன்னைக்கு அந்த பெட்டியில் ஒன்றுக்கு இருக்க போயிட்டேன். நான் போறேன், 2 மூஞ்சூர் கீன்னு கத்திட்டு ஓடுது. எவன் பெட்டியோ அக்கலை வச்சா. ஏன்னா அன்பு தம்பி 6 மணிய சக்கரவர்த்தி பின்பாட்டு இசையம்போது நகைச்சுவைக்காக நம்ம பேசி விளையாடுறான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்தந்த மத்தியை பார்த்து அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிடுவாங்க. எது கை தட்டுனா மத்தியும் தெரியுமா? உண்மையிலே இவன் பாடுற பாட்டுக்கு உங்களை அறியாமையே நீங்க என்ன வேணா செய்வீங்க. கொலை கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மக்களை ஈர்க்கக்கூடிய சரிதம் வேண்டும், சாரிதம் வேண்டும். அதை அத்தனையும் பெற்றுவேன். என்ன சுழி சரியில்லை மாமா. அந்த பத்தியா நேரத்தில் மாமான்றியா. விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகாமல் உள்ள மக்கனாக்குண்டு கிராமத்தின் மண்ணின் மைந்தன அன்பு தம்பி மக்களை ஈர்ப்பான். அவன் பாடுற பாட்டுக்கு உங்களை அறியாம கைதட்ட வைக்கக்கூடிய ஒரு திறமையான 6 மணி சக்கரவர்த்தி மக்கனாக்குண்டு கருப்பசாமி அவர்கள். 6 மணியம் பின்பாடல். கருப்பு ஹலோ ஹலோ. 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமாயின்றெடுத்து மாறுலையும் தோளிலையும் நான் உறங்க சேலை கட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, இன்னைக்குமே தாய்தானே சாமி. பொண்ண போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தாம் பார்த்தா. சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது. சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது. பொண்ண போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்தாத்தா.
கைதட்டு சாமி, கைதட்டு சாமி. நன்றி நன்றி. இந்த ஒரு பாட்டில நீ நாடக காசை வாங்கிட்டேன், வாழ்த்துக்கள். அப்புறம் உனக்கு என்ன வேலை இங்கே? கிளம்புறேன்னு கிளம்பாதப்பு. மிருதங்க சக்கரவர்த்தி, மிருகவத்துவான், கோடைகிடி குமரன், 200க்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்களை எல்லாம் மிருதங்க சக்கரவர்த்திகளாக ஆக்கிவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய குருநாதர். அரசோகலம் மண்ணின் மைந்தன், மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவர். 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்கின பெருமை யாருக்கு சேரும்னா அரசகுலம் டிவி ஜெயம் அவர்கள் தான். இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு மிருதங்க சத்தம் அவ்வளவு தெள்ள தெளிவாக பாட்டுக்கு இனிமையாக அந்த மிருதங்க சத்தம் கேட்குதுன்னா அது கண்டிப்பாக சேஞ்சு தப்பாவுடைய மாணவராத்தான் இருக்க முடியும். எத்தனை அவர் மாணவர் இல்லாத நடிகர் சங்கமே கிடையாது. என் தம்பி அவருடைய சிசியம் பிள்ளை. மிருதங்கத்துக்கு வந்த சோதனை அவர் வாசிக்கணும், அவர் சிசியம் தாண்டா. அதுதான் அவரை சொல்லலன்னு. அவர் பேர் ராக்கெட், மானாமதுரை மாசானம் கிடையாது. அது எங்க மாமா. என் அன்பு தம்பி, விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகில் உள்ள தோப்பூர்ல வளர்ந்திருக்கேன். எத்தனை விருது கூப்பிட்டாங்க கொடுக்க, தூக்கத்துல போக மாட்டேன். விருதோடு உனக்கு வச்ச பேரு தாண்டா பெரிது. அதனாலதான் இவனுக்கு வச்ச பேரு விருது வேணா, தோப்பூர் மருது மிருகத்தை இசைப்பார். சாமி கைதட்டலாம். சர்க்கஸ் மாதிரி ஆகி போச்சு என் பொழப்பு. உண்மையிலேயே அவன் அடிச்ச அடி இன்னைக்கு வந்து 90%. அடுத்த வருஷம் அவன் பிரசன்ட் நிற்க போறேன். 90% போட்டின்னு வாழ்த்துக்கள் மருது. ஏன்னா அவன் பக்கத்தில் வச்சுக்கிறாரு, அவன் தருத்தினி அவனை பிடிச்சி ஆட்டம். அது 2வது நட போட்ட நத்திந்து உடம்போது இழுத்துச்சுவாரு அவன். அந்த கிண்ணா கிண்ணா அது அவன் பலவாத்திய மன்னன். உண்மையிலே என் தம்பி ஒரு திறமையானவன். இன்னொரு டிரைவர் வரும்போது அவனை காத்த கட்ட அடித்து அந்த சம்பளத்தை வாங்குறதுக்கு டிரைவரும் வண்டி ஓட்டிக்கிறேன், ஆல் ரவுண்டு வச்சுக்கிறேன். அப்போ நீ 2 கொண்டாடி கூட கட்டலாம் ப்ரோ. யாரும் கட்டியிருக்கானா? அவனோட தள்ளி நில்லு. என் அன்பு தம்பி மணப்பாறை மணிக்கு ஒரு வேல் அவங்க ஐயா அடிச்சு கொடுத்துருக்கார், பற்ற வச்சிருந்தார்.
மணிக்கு ஒரு வேலை அடிச்சு எத்தனையோ ஆலயத்தை கொடுத்தனாலதான் இவன் பிறந்துட்டான். அதனாலதான் அவன் பேர் மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். ஏய், சொந்த ஊர்ரா மேல பனங்காடி, நான் விட்டு கொடுக்க மாட்டேன் தம்பி. இந்த ரவுண்டா இருக்குவாரு, அது எதுக்கு கொண்டு வந்த? சம்சா வந்து சுட்டு இதுல காய போடுறதா? எட்ரா நொப்பம். உலகத்தின் தூக்கம் என்ன தெரியுது? உலகத்தின் தூக்கம் கலையாதோ, எப்பத்தே எடுப்போ? இல்ல சூம் பண்ணும், அது எடுறா ரைட்டா. எனக்கு அவனுக்கு மட்டும்தான். இந்த மைக்கை கொஞ்சம் இழுச்சு வச்சுக்கோங்க. தரைமீல் பிறக்க வைத்தா எங்கள் ஒரு வீட்டுக்கு நான் சின்ன வயசுல பார்க்கும்போது சேலையை கட்டிக்கிட்டு அந்த கலைஞர்கள் திடீர்னு பார்த்தா எம்ஜிஆர் பாட்டுக்கு ஆடுவாப்புல. படக்குன்னு போயிட்டு ஒரு சாப்பிட்ற தட்டை அவங்க அம்மா சாப்பிட்டு விட்டுருக்கும், சோத்தை கொட்டி விட்டு வந்து ஒரு வீட்டுக்கு அதுக்கு பார்த்தா ஊர்களில் பாவம் நெல் அரிசி 5 ரூபா குத்துவாங்க. அந்த 5 ரூபாய 16 தடவை குத்துவாங்க. எந்த பாட்டுக்கு நொப்ப முட்டை என்ன வாசிக்கிறேன்? தாக்கு திந்து போடு. தரைமீல் பறக்க வைத்தான பாட்டுக்கு நட வரக்கூடாதா? டாக்கு டட்டா. எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின். நீ வச்சுட்டு வீட்டுக்கு கூட போ, அந்த வண்டியை கூட வித்துரு, நீ போட்டு கொள்ளாத. சிறந்த முறையிலே இங்கே சீன்தாள் அமைத்துக் கொண்டிருக்கிறார் திரைப்பட புகழ். இவரை இசையமையில வந்ததுதான் வாழை திரைப்படத்தில் அந்த பாட்டு. மழை வெச்சியில பூத்த என் பிச்சி பூ, அந்த படத்துல இவர் நடிச்சிருக்காரு. அதுல போனமா சாத்தி வச்சிருப்பாங்கல்ல, ஆமா, அது இந்த முண்டதே. ஒரு கோட்டரும் 300 ரூபா கொடுத்துருக்காரு அந்த கான்ட்ராக்டுக்காரு. அதுக்கு சொல்லியிருக்கேன், இன்னும் ஒரு 200 ரூபா கொடுத்துட்டு கூட என்னை புதைச்சிருங்கன்ட்டேன். இவனுக்கு முந்தி ஒரு ஆள் வந்திருக்கேன், 800 ரூபா கொடுத்து என்னை எரிச்சிருங்க. வாடா என்ன அன்பு மச்சான், அகரம் முகர உன் மூஞ்சி போடா. அகரம் ஆறுமுகம் அவர்கள் ஆத்துக்கு சாவார் என்று சீன் தாளம். இந்த சும்முல எனக்கு தெரியும். நான் சொல்றது பாடுறது கரெக்டா போடு. ராசாத்தி என் உசுறு என்னதில்லை. தம்பி வெள்ளச்சட்டை லேசா கிரிச்ச தடையை விட்டுக்கிட்டு அறையுவேன், அப்பதான் தடையும் தெரியாது. ஒழுங்கா போடு. மதுரைக்கு போகாதீங்க மச்சான் போகாதீங்க, ஜம்பு ஜப்பு ஜம்பு ஜப்பு. ஏலே மானாமதுரைக்கு தெம்மாங்க பாட்டு படிச்சா என்னடா நீர்மலை அடி அடிச்சுக்கிட்டு சிச்சா கிச்சான்னு. பட்ட நிலவும் போல கரெக்டா போடணும் மச்சான், மூக்க சிந்தி விட்டு அறையுவேன். பட்ட நிலவும் போல ஏஜனுக்காங்கொட்டம் கூட அடவாடா மல்லி. என்னப்பா தொடவே இல்லை, கரண்ட்டை ஏற்றி விட்டுருவேன். உண்மையிலே மட்டில் அடிச்சு விட்டாங்க. சரி விடு, நம்ம பிள்ளையதான். நகைச்சுவைக்கு வலுவு சேர்க்கிறாங்க, அது நல்லா சேர்க்கலாம். என்ன பெட்டியை தப்பி கூட என்னை புரிஞ்சு விட்டு கூட போ, தள்ளி விட்டு கூட போ, நின்று ஓட்டு நாடகம்.
அடிவாடா மல்லி பூவழகே எசனுக்காங்கொட்டும் கூட எசனுக்காங்கொட்டும் கூட சந்தான முகத்தழகி எசனுக்கு எப்படா போடுவேன் ஏல இது யாரா பார்த்த வேலை நீங்க சிம்டம்ஸ் ஊன்னு சொல்லும் போது போடணும் அடி ஜாமந்தி பூவழகே எசனுக்கு தம்பி தம்பி போயிரு ஒன்னே ரெடி பண்றாங்க அவங்க அண்ணே பல்ட்டி அடி பாப்பலனே ஒரு பல்ட்டி அடி மச்சான் சட்டி போடலனே கேமரா வேல்ராஜ் அதை கட் பண்ணிருங்க சென்சார்ல கட் பண்ணிருங்க ஆனா அவனை இங்க அடிக்க சொன்னாங்க இங்க ஆணிய பார்த்துட்டாங்க 2 பேரும் அதுல ஆணியில குத்தணும் ஹலோ எக்கோ இங்க நல்லா ஏத்துங்க ப்ரோ ஹலோ ஹலோ